தோல்வி இல்லையே. அல்லேலூயா வெற்றி கொண்டே. அல்லேலூயா 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 தோல்வி இல்லை. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வெற்றி கொண்டே. அல்லேலூயா தோல்வி இல்லையே. அல்லேலூயா வெற்றி கொண்டே. அல்லேலூயா தோல்வி இல்லையே. அல்லேலூயா வெற்றி. யெகோவாவின் ஆவிக்கு மேல் ஆண்டவர். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு வெற்றி. யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம் ஆண்டவர். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம் ஆண்டவர். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல் ஒரு ஜெயம் ஆண்டவர். யெரொபெயாமின் ஆவியை மேற்கொள்ள. யெரொபெயாமின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம். யெரொபெயாமின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம். யெரொபெயாமின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம். யெரொபெயாமின் வல்லமையை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம். எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டப்பா. எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டப்பா. எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டப்பா. எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டப்பா. யெரொபெயாமின் ஆவியை மேற்கொள்ள. யெரொபெயாமின் வல்லமையை மேற்கொள்ள. யெரொபெயாமின் ஆவியை ஜெயம் எடுக்க. யெரொபெயாமின் வல்லமையை ஜெயம் எடுக்க. யெரொபெயாமின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல ஒரு வல்லம். யெரொபெயாமின் ஆவியை ஜெயம் எடுக்க. யெரொபெயாமின் ஆவியை தோற்கடிக்க. யெரொபெயாமின் ஆவியை ஜெயம் எடுக்க. ஒரு அபிஷேக வல்லமன். ஒரு அபிஷேக வல்லமன். ஒரு அபிஷேக வல்லமன். ஒரு அபிஷேக வல்லமன். எங்கள் ஒவ்வொரு மேல. எங்கள் ஒவ்வொரு மேல. எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஷபா காதா டாடா அல்மா ரக்க மான காமா நாதா டாடா ரிபா லர்ர மான காமா நாதா டாடா ரிபா லர்ர மான ஷபா டாடா. இயேசுவின் நாமத்தினா. இயேசுவின் நாமத்தினா. யெரொபெயாமின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம். யெரொபெயாமின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம். யெரொபெயாமின் வல்லமையை மேற்கொள்ள. யெரொபெயாமின் ஆவியை மேற்கொள்ள. யெரொபெயாமின் ஆவியை மேற்கொள்ள. ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றப்படட்டும். 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 ஷபா காதா டாடா ரிபா காமா நாதா டாடா ரக தோடா ரிபா லர்ர மன ஷபா டாடா ரக தோடா அல்மா ரக்க மன கபா தோடா ரிபா லர்ர மன ஷபா டாடா. இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். ரிபா கபா டாடா ரக தோடா ரிபா லர்ர மன ஷபா டாடா. அந்த யெரொபெயாமின் ஆள். அந்த யெரொபெயாமின் ஆள். அந்த யெரொபெயாமின் ஆள் சபைக்குள்ள கிரிய செய்யற. சபைக்குள்ள கிரிய செய்யற. குடும்பத்துல கிரிய செய்யற. அந்த யெரொபெயாமின் ஆள். அந்த யெரொபெயாமின் வல்லம். அந்த யெரொபெயாமின் வல்லம் எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். அல்மா ரக்க தாடா ரிபா கமா நாதா டாடா ரிபா லர்ர மன ஷபா டாடா ரக தோடா நீமன் கரமோ ரிபா லர்ர மன ஷபா டாடா. இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். யெரொபெயாமின் ஆவி. யெரொபெயாமின் வல்லம். யெரொபெயாமின் வல்லம் அழிக்கப்படணும் ஆண்டவர். அழிக்கப்படணும் ஆண்டவர்.
அழிக்கப்படணும் ஆண்டவர். அதை மேற்கொள்ளுவதற்காக ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஒரு வல்லமை எங்களுக்கு வேணும். ஒரு வல்லமை எங்களுக்கு வேணும். அதை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த யெரொபெயாமின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க, அதை கிரியை செய்ய விடாம தடுக்க, அந்த கிரிகளை அழிச்சு போட ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்ற பரட்டும். அந்த யெரொபெயாமின் ஆவி, அந்த வஞ்சிக்கிற ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க, அல்மா ரக்க தடா ரிபா கமா நத டட ரக்க தூடா, அல்மா ரக்க மன ஷப தடா ரிபா கமா நத டட ரக்க தூடா. இயேசுவின் நாமத்தினால் அந்த யெரொபெயாமின் வல்லமை எனக்கு சபையில கிரியை செய்யாதபடி அதை முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். அதை அழிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். அந்த கிரியை அழிச்சு ஜெபிக்கிறோம். அந்த கிரிகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். சிபா பாபா தட ரக தூடா ரிபா கமா நத டட ரக தூடா, அல்மா ரக ஷோ ரிபா கமா நத டடா ரிபா பாபா தூடா மத டடா அல்மா ர ஷபதுடி மதடா. இயேசுவின் நாமத்தினால் அந்த யெரொபெயாமின் ஆவி கர்த்தர் முறியடிச்சு போடுங்க. தலை எடுக்கவே கூடாது, தலை தூக்கவே கூடாது, கிரியை செய்யவே கூடாது. எந்த விதத்துல, எந்த ரூபத்துல, எந்த கோணத்துல இந்த யெரொபெயாமின் ஆவி கிரியை செய்யவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது. முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே அழிச்சு ஜோமன், அப்படியே முறியடிச்சு ஜெபி, அதை அழிச்சு ஜோமன். யெரொபெயாமின் ஆவி அப்படி சொல்லி ஜெபி, அந்த பேரை சொல்லி ஜெபி. அந்த யெரொபெயாமின் ஆவி அழிஞ்சு போகணும் ஆண்டவரே, முறிஞ்சு போகணும் ஆண்டவரே, நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே. அந்த யெரொபெயாமின் வல்லமை அல்மரா கத்தோடா அல்மரா ஷபதுடி யாந்தரா ரீபா கல்மரோ ரீகா துடி யாந்தரா ரீபா அரமன ஷபதடா ரீகா துடி யாந்தரா. இயேசுவின் நாமத்தினால் அந்த யெரொபெயாமின் ஆவி, அந்த யெரொபெயாமின் வல்லமை சபையில கிரியை செய்யாது நாங்க நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம். அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த யெரொபெயாமின் ஆவி கர்த்தர் நிர்மலமாக்கி போடும். தேவன் நிர்மலமாக்கி போடும். கர்த்தர் அழிச்சு ஒன்றை விட நிர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். யெரொபெயாமின் வல்லமை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும். தலை எடுக்கவே கூடாது, தலை தூக்கவே கூடாது, கிரியை செய்யவே கூடாது. எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் அதை கிரியை செய்யாதபடி கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தை. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த யெரொபெயாமின் ஆவியை நம்ம எங்க கவனிக்க முடியும்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதியில் இருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். 2 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் இருக்கிற பகுதி. அதுல முதல் கிரியை, அவன் அடுத்தவன் உயர்வை விரும்பாதவன் யெரொபெயாம். உயர்வு பெற வேண்டியவன் கூட என்ன செய்யக்கூடாது? உயர்வு பெறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் அந்த முதல் வசனம் சொல்லுது, அந்த ரெகொபெயாம் ராஜாவான போது இவன் என்ன செய்யறான்? இதை கேள்விப்பட்டு அவன் எகிப்திலிருந்து திரும்பி வரான். சாலமோன் காலத்துல எகிப்துக்கு போனவன் இப்ப ரெகொபெயாம் ராஜாவானதை கேள்விப்பட்டு அவன் எங்கிருந்து திரும்பி வர விரும்புறான்? எகிப்திலிருந்து திரும்பி வர விரும்புறான். இப்ப சாலமோன் இருக்கிற வரைக்கும் அவன் எங்கிருந்து வர விரும்பல, அவன் எகிப்திலிருந்து வர விரும்பல, எகிப்திலிருந்து வருவதற்கு அவன் விரும்பல இல்லையா? அடுத்தவன், அதாவது உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறுவதற்கு விரும்பாதவன் இந்த யெரொபெயாம். உயர்வை பெறக்கூடாதவன் அல்ல,
வேற யாராவது ராஜாவா இருந்தா பரவாயில்ல, அவனையே ராஜாவா காணலாம். வழக்கமாவே ராஜாக்களுடைய கிருபை என்ன, ராஜாக்களுடைய பரம்பரை என்ன? இப்ப தாவீதுக்கு அடுத்தது சாலமோனுக்கு அடுத்தது அவன் மகன் ரெகோபெயாம் ராஜாவாகணும். இது தேவனுடைய நீதி, இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். பட் அவன் ராஜா வாங்குறத யார் விரும்பல? ரெகோபெயாம் ராஜாவாகிறத யார் விரும்பல? யெரொபெயாம் விரும்பல. ஆனா ரெகோபெயாம் என்ன ஆகணும்? ராஜாவா அவன் தான் ஆகணும், அவன் தான் ராஜாவா மாறணும். ஆனா அவனே ராஜாவாகிறது. அதை அப்படி சொல்ல விரும்புறோம். உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறுவதற்கு விரும்பாதது எது அப்படின்னா இந்த யெரொபெயாமின் ஆவி. இந்த யெரொபெயாமின் ஆவி என்ன செய்யாது? உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெற விரும்பாது. உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறாதவங்க உயர்வை பெறவில்லாத விரும்புறதா பரவாயில்ல. ஆனா இவன் யாரை பெற வேண்டியவன்? உயர்வை பெற வேண்டியவன். ஆனா இவன் உயர்வை பெறத அவன் என்ன செய்யல? விரும்பல. அப்ப உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறுவதற்கு விரும்பாத ஆவி எந்த ஆவினா யெரொபெயாமின் ஆவி. இந்த யெரொபெயாமின் ஆவியை கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. வலதகையை உயர்த்தி எல்லாம் ஜோமனுங்க பார்க்கலாம். வலதகையை உயர்த்தபடி ஜோமனுங்க, வலதகையை உயர்த்தபடி ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. இந்த யெரொபெயாமின் ஆள், இந்த யெரொபெயாமின் வல்லமை உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறக்கூடாது என்று விரும்புகிற, மற்றவன் உயர்வை விரும்பாத, மற்றவனுடைய உயர்வை விரும்பாத இருக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்பா. கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்பா. தகப்பன் நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த யெரொபெயாமின் வல்லமை, இந்த யெரொபெயாமின் ஆள், இந்த யெரொபெயாமின் கிரியைகள் முற்றிலுமா அழிஞ்சு போகணும் ஆண்டவர். முற்றிலுமா நிர்மலமாய் போகணும் ஆண்டவர். முற்றிலுமாய் அபத்தமாய் போகணும் ஆண்டவர். முற்றிலுமாய் அழிஞ்சு போகணும் ஆண்டவர். எல்லாம் அப்படி பாரத்தோடு செவி ஆண்டவரை. உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறக்கூடாது என்று விரும்புகிற, உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட இந்த யெரொபெயாமின் ஆள், இந்த யெரொபெயாமின் வல்லமை, இந்த யெரொபெயாமின் கிரியைகள் இன்னைக்கு சபையில் அழிக்கப்படணும் ஆண்டவர். சபையில் அழிக்கப்படணும் ஆண்டவர். சபையில முறியடிக்கப்படணும் ஆண்டவர். சபையில முறியடிச்சு போகணும் ஆண்டவர். அல்மரா ஷக துடா ரீபா ஹமன் கரா ரீபா ஹமன் அத்துடி ஆந்திரா ரீபா லரமன ஷப தட ரக துடா இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிக, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி எங்க சபையில ஆண்டவரே கிரியை நடப்பிக்கவே கூட ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில் உயர்வை பெற வேண்டியவர்கள் கூட உயர்வை பெறக்கூடாது நினைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை கர்த்தரை அழிச்சு போடுங்கப்பா. கர்த்தரை அழிச்சு போடுங்கப்பா. கர்த்தரை அழிச்சு போடுங்கப்பா. அந்த வல்லமையை முறியடிச்சு போடுங்கப்பா. அதை நிர்மலமாக்கி போட்டுருங்கப்பா. அதை அபத்தமாக்கி போட்டுருங்கப்பா. இனி தலை எடுக்காதபடிக்கு ஆண்டவர், இனி தலை எடுக்காதபடிக்கு ஆண்டவர், இனி தலை தூக்காதபடிக்கு ஆண்டவர். இப்படிப்பட்ட அந்த யெரொபெயாமின் ஆவிகளை கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடு. கர்த்தரை அபத்தமாக்கி போட்டு, கர்த்தரை அபத்தமாக்கி போட்டு இனி தலை எடுக்காதபடி கர்த்தரின் ஆக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் இந்த வல்லமை தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். தலை தூக்கவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் இறங்கி பெரிய கர்த்தரை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக நன்றி சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரெண்டாவது கிரியை ஒருத்தரை பத்தி இன்னொரு இடத்துல பேசுறது, ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் இடத்துல பேசுறது இந்த யெரொபெயாமுடைய ரெண்டாவது கிரியை. 3வது வசனம் 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, உன் தகப்பன் என்ன செய்கிறா? பாரமான நுகத்தை எங்க மேல என்ன செஞ்சா? சரி, பாரமான நுகத்தை சுமத்துனது யாரு? சாலமோன் இல்லையா? இப்போ யார்கிட்ட போய் கேட்கணும்? சாலமோன் கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா? எங்களுக்கு என்னவா இருக்குது, நீங்க இது சங்கடமா இருக்கு, இன்னைக்கு செஞ்சதில் கஷ்டமா இருக்கு, இது எங்களால் என்ன செய்யல முடியல அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? இப்ப காயினை ஆண்டவர் சபிக்கிறார். காயின் என்ன சொல்றாரு? ஐயா, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப என்னவா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு, இது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் குறையுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, குறைச்சிடுங்க அப்படின்னு யார் கேட்கிறா? காயின் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் இல்லையா? காயினை ஆண்டவர் சபிக்கிறார். அந்த சைவம் காயின் என்ன செய்யறான்? அப்படி போயிட்டு இன்னொரு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லல. நேரம் ஆண்டவர் என்ன செய்யறான்? நீங்க இட்ட தண்டனை என்னால சகிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? சரிப்பா, ஒரு அடையாளம் என்ன செய்யற போடுறேன்னு சொல்றான். இப்ப ஆண்ட சாலமோன் சுமத்தினது பாரமா இருக்கு, யார்கிட்ட கேட்கணும்? நீ சாலமோன் கிட்ட போய் கேட்கணும் இல்லையா? ஆனா அவன் சாலமோன் கிட்ட என்ன செய்யல, சாலமோன் கிட்ட போகல. இப்ப யார்கிட்ட கேட்கறான்? இப்ப ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள் தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன செய்யணும்? பேசணும் இல்லையா?
இப்போ நான் உன்னை சொல்கிறேன்னா உன்னை என்ன செய்யணும்? ஐயா நீங்கள் இப்படி சொன்னீங்களா, எனக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி என்ன செய்யணும்? என்னகிட்ட சொல்லணும். இல்லை ஒரு ஆள் சொல்கிறாங்களா, அவங்ககிட்ட சொல்லணும். ஆனால் இது எங்கிட்ட விட்டுறது? இப்போ யார்கிட்ட சொல்கிறது? வேறு யாராவது ஒரு ஆள் கிட்ட என்ன செய்யுது? இப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இது சரியா, இது அப்போ இது சரியா தப்பான்னு யாருக்கு தான் தெரியும்? ஒரு ஆள் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது சரியா தப்பான்னு சொல்கிறது யாருக்கு தான் தெரியும்? அது அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க என்ன கண்ணோட்டத்தில் சொன்னாங்க, எந்த விஷயத்த சொன்னாங்க, எதை மனசில் வச்சுன்னு சொன்னாங்க, எந்த கருத்தை மையப்படுத்தி சொன்னாங்க, அதை என்ன செய்யணும் எதிர்பார்த்து சொன்னாங்க, யாருக்கு தான் தெரியும்? சொன்னவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? மற்றவங்களுக்கு அப்போ மற்றவங்க சொன்னால் என்ன தெரியும்? ஒரு ஆளை பற்றி மற்றவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க இப்படி சொல்கிறாங்க, இது சரியானா அவங்க என்ன கண்ணோட்டத்தில் பேசுனாங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒரு பிரசங்கம் இருக்கு, ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா பல பேர் பல குழந்தை என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணலாம் இல்லையா? அது அவங்க இப்படி பிரசங்கம் பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்த வெளிப்பாட்டை அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்களை கொண்டு அந்த இடத்துல பேசியிருக்கலாம். அவங்க பேசுறது சரியா தப்பான்னு யார் தான் டிசைட் பண்ண முடியும்? தேவன் தான் டிசைட் பண்ண முடியும். இல்லை பேசவங்களுக்கு கேட்கணும், இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இப்படி வசனம் சொல்லியிருக்கிறீங்க, இது சரியா, இப்படி தானே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க? அதுக்குரிய விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த யெரொபெயாம் என்ன செய்யாது? நேரடியாக போய் கேட்காது. நேரடியாக என்ன செய்யாது? போய் கேட்காது. யார்கிட்ட தான் கேட்கும்? ஒருத்தரை பற்றி அடுத்தவங்க கிட்ட குறையா சொல்றது எந்த ஆவி? யெரொபெயாமின் ஆவி. உங்க அப்பா பாரமான சுமந்திரம் உங்க அப்பா காலத்தில் போய் கேட்டுக்கணும், நீங்க செஞ்சது எங்களால் முடியல, சகிக்க முடியல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் குறையுங்க, இல்லை மாத்துங்க அப்படி யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? ஆளுமன் கிட்ட போய் கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க கிட்ட என்ன செய்யல? கேட்கல இல்லையா? அப்போ ஒரு ஆளை பற்றி அடுத்த ஆள்கிட்ட நேரடியாக அவங்க கிட்ட கேட்காத மற்றவங்க கிட்ட அவரை பற்றி குறை சொல்றது எந்த ஆவி? யெரொபெயாமின். 7 மினிட் ஜெபம் பண்ணலாமா? ரெண்டாவது கிரியை கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி ஒரு ஆளை பற்றி அடுத்தவங்க கிட்ட குறையா பேசுற இந்த யெரொபெயாமின் ஆவியை கத்தை அழிச்சு போடுங்கப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் 7 மினிட் அப்படி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் 7 மினிட் ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த யெரொபெயாமின் ஆவி ஒரு ஆளை பற்றி இன்னொரு ஆள் இடத்துல போய் ஆண்டவரே குறையா பேசுற, குற்றமா பேசுற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை கர்த்தர் அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 ஒரு விச கிருபையானீர் இறங்கி, ஒரு விச கிருபையானீர் இறங்கி இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமைகள் சபையில கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை அப்படியே ஜெபம், அப்படியே ஜெபம். ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள் கிட்ட, ஒரு குடும்பத்தை பத்தி இன்னொரு குடும்பத்துக்கிட்ட பேச வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை ஒருத்தர் பேசுறத இன்னொரு இடத்துல போய் ஆண்டவரை நியாயம் கேட்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை ஒருத்தர் பேசின வார்த்தையை போய் இன்னொரு இடத்துல நியாயம் கேட்கிற, இது சரியான விமர்சிக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி சபையில இருக்கவே கூடாது ஆண்டவர். சபையில கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். அதை வேரோட பிடுங்கி போடணும் ஆண்டவர். அதை வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவர். அதை வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவர். அதை வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவர். அதை முறி அடிச்சு போடுங்க ஆண்டவர். அதை முறி அடிச்சு போடுங்க ஆண்டவர். அல்மா ரக்கா ஷாதா டாடா ரீபா காமா நாதா டாடா ரக்கா தூடா நீமான் கர்ற மன சக்க தோ ரீபா லர்ற மன காமா நாதா டாடா ரீபா லர்ற மன ஷபா டாடா ரக்கா தூடா அல்மாரா கபதோடி மாதாடா ரீபால ரமண சக தூடா. இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா ஒரு நபர் சொல்ற காரியத்தை இன்னொரு நபர் இடத்துல நியாயம் கேட்க விமர்சனத்துக்கு உள்ளாக்குற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை சபையில இருக்கவே கூடா, கிரியை செய்யவே கூடா. வேரோட பிடிங்கி போடுங்கப்பா. வேரோட பிடிங்கி போடுங்கப்பா. வேரோட பிடிங்கி போடுங்கப்பா. வேரோட பிடிங்கி போடுங்க ஆண்டவரே. வேரோட பிடிங்கி போடுங்க ஆண்டவரே. வேரோட பிடிங்கி போடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும். தேவன் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஒரு நபரை பற்றி ஒரு நபர் இடத்துல போய் ஒரு நபர் சொன்னதை இன்னொரு இடத்துல நியாயங்காக்க வைக்கிற இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவியை கர்த்தரை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மூணாவது, இந்த யெரொபெயாம் என்ன செய்யும்? பயமுறுத்துற மாதிரி பேசும். பயமுறுத்தும், அதை அடிக்கிறேன் உதைக்கிறேன் அந்த மாதிரி பயம் இல்லை. இப்போ அவன் போய் கேட்கறான், என்ன கேட்கறான் அப்படின்னு சொன்னா, இந்த உங்க அப்பா என்ன செய்ய பாரமான நுகத்தை எங்க மேல சுமத்தி இருக்கிறான், இதை நீங்க குறைச்சேன்னா உங்களை நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை நாங்கள் சேவிப்போம். நீங்க குறைக்கல என்ன செய்ய மாட்டோம்?
உங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ராஜாவை ஏத்துக்கணும், ராஜாவை பின்பற்றணும், அவனை இவங்க சேவிக்கணும் இல்லையா? சேவிக்கணும் அர்த்தம் ரெகோபயாமுக்கு இவன் என்னவா இருக்கணும், சேவகனா இருக்கணும் இல்லையா? சேவை செய்யறவனா இருக்கணும். யாரு? யெரொபெயாமும் அந்த கூட்டத்தாரும். ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு அந்த பாரத்தை குறைங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை இல்லையா? சரி, ஒப்பா வச்சுட்டு போயிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களை என்ன செய்ய முடியல, இதை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் எங்களால் பண்ண முடியல, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்க இதை குறைச்சிங்கன்னா நாங்கள் உங்களை என்ன செய்வோம், உங்களை நாங்கள் சேவிக்குவோம். நீங்க குறைக்கலன்னா உங்களை என்ன செய்ய மாட்டோம், சேவிக்க மாட்டோம். இப்போ நம்ம இப்படி பேசுவோம்ல வீட்டில், இதை சொன்னதான் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, இதை வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிடுவோம், இதை வாங்கி கொடுத்தாதான், இதை கொடுத்தாதான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எந்த ஆவி? இதுதான் யெரொபெயாம் ஆவி. இதை கொன்னாதான் வருவோம், இதை செய்றீங்களா அப்பதான் நாங்கள் வருவோம், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். சரி, நம்ம சொல்லிடணும், வரேன்னா பரவாயில்ல, அங்கே என்ன பண்ணு நீ இரு அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா? இது எந்த ஆவி? என்ன பண்ணும், பயமுறுத்துற மாதிரி பேசும். என்ன பயம்? அடிக்கிறேன், வெட்டுறேன், குத்துறேன் அந்த மாதிரி பயம் இல்லை. இது எந்த மாதிரி பயம்? பிளாக்மெயில் பண்ற மாதிரி. என்ன பண்ற மாதிரி? பிளாக்மெயில் பண்ணி என்ன செய்யறது, நம்மள பயமுறுத்துறது இல்லையா? ஐயோ இப்படி பண்ணிக்கிட்டா என்ன பண்றது, பாரு இதை செய்யல நான் தூக்க மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது செய்யல என்ன பண்ணுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் அப்படி பண்ணிக்குவேன், இப்படி பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க இல்லையா? இதுக்கு பின்னால இருக்கிறது எல்லாமே யெரொபெயாம் ஆவிதான். இதுக்கு பின்னால அதாவது அந்த செய்யலைன்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு அச்சத்தை என்ன செய்யக்கூடாது, அதாவது அடிச்சிடும் அந்த மாதிரி பயம் வேற, அந்த மாதிரி பயம் வேற இல்லையா? இப்ப கோலியாத்தை பார்த்தோம்னா பயந்தாங்க, அது அந்த மாதிரி பயம். இப்ப ஆள் பெரிய நம்மளை அடிச்சிருவான் அந்த மாதிரி பயம். ஆனா இது எந்த மாதிரி பயம் இல்லை, அந்த மாதிரி பயம் இல்லை, பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒரு பயத்தை என்ன செய்யறது நமக்கு உண்டாக்குறது. இதுக்கு பின்னால இருக்கிறது எந்த ஆவி அப்படின்னா யெரொபெயாமின் ஆவி. என்ன செய்ய மாட்டேன், சில சொல்லுவாங்க இல்லையா, இதை செஞ்சாதான் வருவேன், இல்லை என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? நிறைய பிள்ளைங்க அம்மா கிட்ட என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க இல்லையா? வந்தா எனக்கு துணி எடுத்து கொடுக்குறியா, எனக்கு அது எடுத்து கொடுக்குறியா, காசு 5000 கொடுத்து அனுப்புறியா அப்படி சிலது கேட்பாங்க. நீங்க இல்லை அப்படி அப்படி என்ன கேட்பாங்க இல்லையா? அப்படின்னா தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வருவோம், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், எங்கள் வீட்டில் சாப்பிட்ற ரசம் சோறு எங்கள் வீட்டிலே இருக்கு, நாங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம். உங்கள் வீட்டில் வந்து ரசம் சோறு சாப்பிட்றது நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் என்ன ஆவின்னா யெரொபெயாமின் ஆவி. என்ன ஆவி? அப்ப அடுத்தவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய விதத்துல பேசுகிறதும் செயல்படுகிறதும் முடிவெடுக்கிறதும் எந்த ஆவினா யெரொபெயாமின். பக்கத்தை கையப்பட்டபடி ஜோமானுக்கு பார்க்கலாம். இப்படிப்பட்ட மற்றவங்களை பயமுறுத்தத்தக்க அளவுக்கு பேசுற இதை யெரொபெயாமின் ஆவி. நான் செத்து போயிடுவேன், நான் அதை பண்ணிக்குவேன், இங்க போயிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற இந்த பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை பேச்சை உண்டாக்குற இந்த யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல். கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பான்னு எல்லாம் ஜோமன், எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அல்மா ரக்க ஷாமா நாதா டாடா ரக்க தூடா நீமா நர்ர மானா காமா நாதா டாடா ரிபா காதா ரிபா நர்ர மானா ஷாமா நாதா டாடா ரக்க தூடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமை அடுத்தவங்களை பயமுறுத்தக்கூடிய விதத்துல, அடுத்தவங்களை பயமுறுத்தக்கூடிய விதத்துல, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல, மனதளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல பேச வைக்கிற, முடிவெடுக்க வைக்கிற, அப்படிப்பட்ட செயலை ஈடுபடுகிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமைகள், இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும், முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும், முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும், முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும். அல்மா ரக்க ஷாபா தூடா நீமான் கர்ர மன கபா தூடா ரீபா லர்ர மன கமா நாதா டாடா ரீபா பாபா கமா நாத்துடா ரீபா லர்ர மன ஷாபா தூடாரா அல்மாரா கபா தூடியா நீமான் கர்ர மன கபா தூடா ரீபா கமா நாதா டாடா ரக்க தூடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அந்த கிரிகள், அப்படிப்பட்ட அந்த காரியம் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் மற்றவர்களுக்கு பயமுறுத்தக்கூடிய விதத்தில், மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும், யாரிடத்திலும் நாங்கள் எதையுமே பேசக்கூடாது ஆண்டவர். அப்படி அச்சுறுத்துகிற, அப்படி பயமுறுத்துகிற இயேசுவின் நாமத்தில் இந்த யெரொபெயாமின் ஆவியை கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா.
குடும்பத்துல கணவனை பயமுறுத்துற, மனைவியை பயமுறுத்துற, பெற்றோர்களை பயமுறுத்துற, பிள்ளைகளை பயமுறுத்துகிற அப்படிப்பட்ட இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை அழிஞ்சு போகணும் ஆண்டவரே, அழிஞ்சு போகணும் ஆண்டவரே, அழிஞ்சு போகணும் ஆண்டவரே. தலை எடுக்கவே கூடாது, கிரியை செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட கிரிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இது எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் அப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமை கிரியை நடப்பிக்கவே கூடாது. அடுத்த அச்சத்தை உண்டாக்கக்கூடிய எந்த விதத்திலும் நாங்கள் செயல்படவே கூடாது, பேசவே கூடாது ஐயா, முடிவெடுக்கவே கூடாது. கர்த்தர் இறங்கி பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய 4வது கிரியை, மற்றவர்கள் சொல்றத சரியா தவறான நிதானிக்காம செய்கிறவன் இந்த யெரொபெயாம். 12வது வசனத்துல இஸ்ரவேல் அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, யெரொபெயாம் கிட்ட சொன்னபடியே அவன் என்ன செய்யறான், பேசுறான். இப்ப இவனால எங்க இருக்கிறான், எகிப்துல இருக்கிறான் இல்லையா. இப்பதான் அவன் என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க, அவனும் வரான், கூப்பிடுறாங்க, அவனும் வரான். இப்ப அடுத்து வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்றத அவன் என்ன செய்யணும், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவன் என்ன செய்யணும் இப்போ. ஏன்னா இவ்வளவு நாள் இவன் அங்க இங்க இல்ல, இங்க என்ன நடந்தது அவனுக்கு தெரியாது. இப்ப அவன் அங்க இருக்கிறான். சரி, அவங்க சொல்றாங்கன்னா இவங்க எதுக்காக சொல்றாங்க, இவங்க எதுக்காக சொல்றாங்க, என்ன காரியத்துக்காக சொல்றாங்க, இதுல நம்ம வச்சு ஏதாவது கேம் ஆட பாக்குறாங்களா, இல்ல உண்மையிலே நம்ம நலனுக்காக தான் இதை சொல்றாங்களா, இதை சொல்றது சரிதானா, இது தவறா என்பதை அவன் என்ன செய்ய மாட்டான், நிதானிக்க மாட்டான். தன்னிடம் சொல்லுகிற காரியத்தை பற்றி நிதானிப்பு இல்லாம செயல்படுகிறவ இந்த யெரொபெயாம். நிதானிப்பு இல்லாம, அப்ப நம்மகிட்ட ஒருத்தரோட சொல்றாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அதை நிதானிக்கணும். அதை என்ன செய்யணும், இது என்ன ஏன் சொல்றாங்க, நம்ம கிட்ட ஏன் சொல்றாங்க, சரி இவன் என்ன செய்யலாம், நம்ம கேட்கலாம் தானே. இஸ்ரவேல்ல பாரமா இருக்கு இல்லையா, இப்ப இவனுக்கு கஷ்டம், இவன் என்ன செய்யலாம், இவன் நேரா கேட்கலாம்ல, நம்மகிட்ட ஏன் சொல்லணும். புரியுது நான் சொல்றது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பாரம் இல்லையா. சாலமோன் வச்சுட்டு போனது பாரமா இருக்குது யார் சொல்றான், இஸ்ரவேலர் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லணும், சரிப்பா நீங்க போய் கேட்க வேண்டியது தானே, நீங்க போய் கேட்க வேண்டியது. அப்ப ஏன் எங்கிட்ட சொல்றீங்க, உங்களுக்கு பிரச்சனை என்ன செய்யலாம், நீங்க போய் என்ன செய்யலாம், நீங்க அவர் ராஜா, நீங்க யாரு அதோடைய சேவகர், நீங்க எல்லாம் இந்த ஊர்ல தான் என்ன செய்யறீங்க இருக்கிறீங்க. நான் எங்க இருக்கிறேன், நான் எகிப்துல இருக்கிறேன். எகிப்துல இருக்கிற எங்கிட்ட சொல்லி அனுப்பி நான் வந்து என்ன செய்யணும், இதை நான் கேட்கணுமா, ஏன் நீ போய் கேட்கலாமே, அப்ப ஏன் எங்கிட்ட சொல்றீங்க, அப்படி எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்குது என்பதை குறித்து எந்த ஒரு நிதானிப்பும் இல்லாம செயல்படுகிறது தான் யாருன்னா இந்த யெரொபெயாம். நம்மகிட்ட சொல்றது என்ன செய்யணும், நம்ம நிதானிக்கணும். ஏன் நம்ம கிட்ட இதை சொல்றாங்க, யார் சொன்னாலும் சரி, இதை நம்ம கிட்ட சொல்றது என்ன காரணம், இது அவங்களே செஞ்சிருக்கலாமே, இல்ல மற்றவங்க சொல்லியிருக்கலாமே, ஆனா நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நிதானிக்காம அவங்க சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை, அவங்க சொன்னாங்க அதான் நாங்க கேட்டோம், அவங்க சொன்னாங்க அதனாலதான் போனோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரியா, இதை ஏன் நீங்க கேட்கறீங்க, அதை அவங்களே கேட்கலாமே அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தரை பத்தி ஒரு காட்டு என்ன செய்யறாங்க, இப்படி சொன்னீங்களாமே, ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்களா. அப்ப நாம என்ன கேட்போம், சரி இது ஏன் நீ கேட்கற, இது அவங்களே என்கிட்ட கேட்கலாமே, நாங்க இப்படிதான் இருக்கிறோம், நல்லா பேசுறோம், நேற்று கூட என்ன செஞ்சோம் பார்த்தோம், காலையில கூட நாங்க பார்த்தோம், நீங்க கேட்கறீங்க, ஏன் அவங்களே இதை கேட்கலாமே அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அது ஒண்ணும் இல்லை, அவங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோம், அவங்க சொன்னாங்க. இது நடைமுறையில் பாக்குறீங்க தானே, அவங்க சொன்னாங்க நாங்க என்ன செஞ்சோம், அதனால நான் கேட்டேன், நான் கேட்கணும்னு நினைக்கல, நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆனா என்ன செஞ்சோம், அவங்க கேட்க சொன்னாங்க அதனால என்ன செய்யறேன். அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும், இதை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன பண்ணு, நீ உனக்கு தானே பிரச்சனை, உனக்கு தானே பிரச்சனை, அப்ப நீ என்ன பண்ணு, நீ போய் உட்கார்ந்து கேளு, நீ போய் அதை பேசு அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம நிதானிக்கணும். அவங்க சொல்றத மற்றவங்க சொல்லுகிற ஒன்றை நிதானிப்பு இல்லாம செயல்படுவோம்னா, நிதானிப்பு இல்லாம நம்ம செயல்படுறோம்னா அதுக்கு பின்னால இருக்கிறது எந்த ஆவி, யெரொபெயாமின் ஆவி, அது தேவ ஆவி இல்லை. தேவாவி என்ன செய்யும், நிதானிக்கும் இல்லையா. இது கர்த்தருடைய ஆவிதானா இல்லை என்பது என்ன செய்யும், சோதிச்சு பார்க்கும் இல்லையா. இது சரிதானா தவறா என்பதை என்ன செஞ்சு பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். அப்படி சோதிச்சு பார்க்காம நிதானிச்சு பார்க்காம ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா அதுக்கு பின்னால இருக்கிறது யெரொபெயாமின் ஆவி. அவன் என்ன செய்ய மாட்டான், நிதானிக்க விட மாட்டான். நிதானிக்க நீ என்ன பண்ணு, இது சரிதானா தப்பா அந்த அளவுக்கு நிதானிக்க என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். சொன்னாங்கல்ல, அதை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு பெருமை என்னது, நம்ம கிட்ட வந்து சொல்றாங்களே, நம்ம கிட்ட உன்னை மாட்ட வைக்கதான் சொல்றாங்கன்னு யாருக்கு தெரியாது, அது நம்ம கிட்ட, அது ஏன் யாருமே யாருக்கிட்டமே சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, அது சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, நாங்க யாருக்கிட்டமே சொல்ல, உங்ககிட்ட தான் என்ன செய்யறேன், உங்ககிட்ட தான் அப்படின்னு 50 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சொல்றது நீ எத்தனாவது ஆளு, நீ 51வது ஆளு சரியா, நீ
யார்கிட்டயுமே சொல்லல, உங்கள்கிட்ட தான் என்ன செய்யறேன் சொல்றேன். இப்படி 50 பேர்ட்ட ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, நீ 51வது ஆளு. உனக்கு அதுல ஒரு பெருமை. என்ன பெருமை? யார்கிட்டயுமே சொல்ல, என்கிட்ட தான் என்ன பண்ணிருக்காங்க, நீ 51வது ஆளுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா யாருக்கு தெரியாது. இதுக்கு பின்னால இருக்கிறது எந்த ஆவினா, யெரொபெயாமின் ஆவி. யெரொபெயாமின் ஆவி. தலைய வானத்தை உயர்த்த ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தலைய வானத்தை உயர்த்தபடி ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி ஆண்டவரே கர்த்தர் முறியடிச்சு போடணும். ஆண்டவரே எங்களை நிதானிப்பு இல்லாம செயல்பட வைக்கிற, நிதானிப்பை இல்லாம செயல்பட வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் முடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். முறிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். முறிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். முறிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமை, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும். கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும். தகப்பனே தகப்பனே தகப்பனே, எங்கட சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தை குறித்து நிதானிக்காம, நிதானிப்பு இல்லாம எங்களை செயல்பட வைக்கிற, நிதானிக்க விடாம ஆண்டவரே எங்களை குறித்து ஒரு பெருமை கொள்ள வைத்து, ஒரு உயர்ந்த எண்ணம் கொள்ள வைத்து எங்களை செயல்பட வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அபத்தமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒண்ணுமேலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சபையில வேரோட பிடுங்கி எரியணும் ஆண்டவர். சபையில வேரோட பிடுங்கி எரியணும் ஆண்டவர். தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களுக்கு நாங்க எந்த விதத்திலும் ஆண்டவரே பக்கபலமா கையால மாறிவிடவே கூடாது ஆண்டவர். ஆண்டவர் தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களுக்கு நாங்க கையால மாறிவிடவே கூடாது ஆண்டவர். நாங்க மாறிவிடவே கூடாது ஆண்டவர். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை தேவ சமூகத்துல கொண்டு வந்து நிதானித்து செயல்படக்கூடியவனாக இருக்கணுமே ஒழிய எந்த விதத்திலும் நிதானிப்பு இல்லாம நாங்க செயல்படவே கூடாது ஆண்டவர். நிதானிப்பு இல்லாம செயல்படவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய 5வது கிரியை, ஒரு காரியத்தை செய்யும் போது மன விருப்பமே இல்லாம செய்ய வைக்கிறது இந்த யெரொபெயாமின் ஆவி. அவளுக்கு என்ன இருக்காது, அதுல விருப்பமே இருக்காது. அதுல விருப்பமே, இப்போ ஒன்று வாங்க போறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அவங்க கூட வருவாங்க. ஆனா எப்படி வருவாங்க, விருப்பமே இல்லாம வருவாங்க. விருப்பமே, அது யாருக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியும் இல்லையா. கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா வந்து எப்படி இருப்பாங்க. இப்போ ஒரு பொருள் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு விளக்கம் சொல்றேன்னு, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க இல்லையா, சரி நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறீங்க. வர்றவங்க விருப்பத்தோட வராங்களா, விருப்பம் எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி வருவாங்க, ஃப்ரிட்ஜை விட்டுருப்பாங்க. அவங்க ஊர் அப்படியே அந்த கடை போறான் சுத்தின போறவங்க பாத்தீங்களா, நீங்க கூட்டு பண்ணதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை பார்க்கணும், திறந்து பார்க்கணும், இதை பத்தி கேட்கணும், இதை பத்தி பேசணும், ரேட்டை இதெல்லாம் பத்தி என்ன செய்யணும், விசாரிக்கணும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் வரவே மாட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜை பத்தியே பேச மாட்டாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க எதையோ பேசி நிற்பாங்க. அவங்க எதையோ. இப்ப நம்ம யோசிப்போம், ஏன்னா நம்ம இவங்களை கூட்டம் வந்தது எதுக்கு. அப்ப பின்னால்தான் யோசிப்பேன், கம்மன் என்ன செஞ்சிருக்கலாம், இவனை விட்டுட்டே என்ன பண்ணிருக்கலாம் போல் இருக்கு, நம்ம வந்திருக்கலாம் போல் இருக்கு. இவங்களை கூட்டம் எந்த பிரயோஜனமே. இப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் யெரொபெயாமின் ஆவி. இதெல்லாம் என்ன ஆவி, 1ல இருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகொபெயாம ராஜா பார்க்க போறாங்க. கூட யாரும் போறாரு, தலைவரும் போறாரு. யாரு, யெரொபெயாமும் போறாரு. எதுக்கு போறாரு, அவனை ராஜாவாக்க விருப்பத்தோடய போறான். யெரொபெயாம ராஜாவாரு, ரெகொபெயாம ராஜாவாக்க யெரொபெயாம் என்ன செய்யறான், இஸ்ரவேலர் எல்லாரும் போறாங்க இல்லையா. 1ல இருந்து 3 வரைக்கும் பார்த்தா போறாங்க இல்லையா. போறவன் எதுக்கு போறான், அவன் ராஜாவா இருக்கட்டும், அவன் ராஜபாரம் பண்ணட்டும், நம்ம அவன் கையில சேவான, அப்படியா போறான். இல்ல இல்ல, எப்படி போறான், நம்ம என்ன செய்யலாம், அந்த விருப்பமே இல்லாம அங்க எங்க போறது. புரியுது நான் சொல்றது, புரியுதுங்களா. ஒரு காரியத்தை விருப்பத்தோடு செய்கிறது வேறு, கூப்பிடுறாங்க நம்ம என்ன செய்யலாம், போலனா தப்பா நினைச்சுக்குவாங்க. போலனா புரியுதான சொல்றது, போலனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் இல்லையா. எப்படி போறோம், விருப்பத்தோட தான் போறோமா. சரி போலனா என்ன செய்வாங்க, போலனா என்ன செய்வாங்க கேட்பாங்க, அப்படின்ற வருத்தத்தோட போறோமா. விருப்பத்தோடையும் போலாம், வருத்தத்தோடையும் போலாம் இல்லையா. விருப்பத்தோட போனா தேவ ஆவி, விருப்பத்தோட போனா தேவ ஆவி, வருத்தத்தோட போனா யெரொபெயாமின் ஆவி. ஒரு இடத்துக்கு போறோம்னா விருப்பத்தோடையும், ஒரு இடம் அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னா விருப்பத்தோடையும் போகலாம், வருத்தத்தோடையும் போகலாம். விருப்பம் இல்லாமல் என்ன செய்யலாம், போகலாம். விருப்பம் இல்லாம ஒரு காரியத்துக்கு நம்ம இன்வால்வ்மெண்ட் ஆகிறோம், நம்ம போறோம், நம்ம வரோம், நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னால இருக்கிறது எல்லாமே எந்த ஆவி,
சரி யெரொபெயாம் கூட பேசுறான்ல, ரெகோபெயாம் எப்படி பேசியிருப்பான்? யெரொபெயாம் போய் ரெகோபெயாம் என்ன செய்யறான், எங்களுக்கு இந்த பாரத்தெல்லாம் குறைங்க அப்படின்னு பேசுறான் இல்லையா? எப்படி அவன் ராஜான்ற மனப்பக்குவத்துல பேசியிருப்பானா, இவன் ராஜாவை ஆகணும்னு மனப்பக்குவத்துல பேசியிருப்பானா? புரியுதுல சொல்றது? ஏன்னா அவன் ராஜா வந்து இவனுக்கு என்ன செய்யல, இவனுக்கு பிடிக்கல. அவன் ராஜா வந்து இவனுக்கு பிடிக்கல இல்லையா? இப்ப அவங்ககிட்ட போய் இவன் என்ன செய்ய விரும்புறான், ஒரு காரியத்தை கேட்கறான். எப்படி கேட்பான்? விருப்பமே இல்லாம அவன் என்ன செய்ய விரும்புறான், ஒரு காரியத்தை செயல்பட வைக்கிறது எந்த ஆவின்னா அது யெரொபெயாமின் ஆவி. யெரொபெயாமின் அது எந்த காரியம் வந்தாலும் சரி, எந்த காரியம் வந்தாலும் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். மனப்பூர்வமா. அதான் ஆண்டவர் சொல்வார், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர். அப்ப கொடுக்கிறது எப்படி கொடுக்கலாம்? உற்சாகம் இல்லாமலோ கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கிறவங்க எல்லாருமே உற்சாகம் கொடுக்கணும் அர்த்தம் இல்லை. கொடுக்கிறவங்க எல்லாருமே மன உற்சாகத்தோட மனப்புறம் என்ன செய்யணும், இந்த ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணும், இந்த சபைக்கு என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும், இந்த தரிசனத்துக்கு என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற முழு இல்வால்மெண்ட்ல போவான். கொடுக்கறாங்களான்னா தெரியாது இல்லையா? ஆனா அப்படி கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆவி? அப்ப அவங்க நினைக்கிறோம், நம்ம அங்க கொடுத்தா நல்லா இருக்குமே, இங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி வேற வழி இல்லை, என்ன செய்யறது, இங்க போறோம் அதனால என்ன செய்யலாம், அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறோம் இல்லையா? இது எப்படி கொடுக்கறவங்க? விருப்பத்தோட இல்ல, விருப்பம் இல்லாம கொடுக்கிறவங்க இல்லையா? சொல்றது புரியுதுங்களா? விருப்பம் இல்லாம கொடுக்கிறவங்க இல்லையா? சபையில ஒரு கூட்டம் இது இருக்கும். சபையில ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஆள் இங்கதான் இருப்பாங்க, ஆனா என்ன இருக்க மாட்டாங்க, இங்க இதை குறித்த ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்காது. இது 5 கூட்டத்துல இது ஒரு கூட்டம். சபையில 5 கூட்டம் இருக்கும். இப்ப அதெல்லாம் பேச பிரசங்கமா மாறிடும். சபையில 5 கூட்டம் இருக்குது. அதுல ஒரு கூட்டம் என்ன கூட்டம், விருப்பமே இல்லாம செயல்படுற கூட்டம். கூப்பிடுற வர, நீ கூப்பிட்டா நான் வந்தேன், நீ கூப்பிட்டா நான் வந்தேன், நீ போக சொன்னா நான் போனேன், நீ வர சொன்னா வந்தேன், நீ வாங்க சொன்னா வாங்கினேன். அப்ப உனக்கு இது ஒரு தேர்ட் பர்சனா இருந்து ஒரு 3வது மனுஷன் வந்து சொன்னா ஓகே இல்லையா? ஆனா சொல்றது யாரு? ஒன்னு சபையில இருக்கிறவங்க, 2வது குடும்பத்துல இருக்கிறவங்க இல்லையா? இதை 2 தான் நம்ம சொல்லுவோம். 3வது ஒரு அடுத்த தெருவு அடுத்த உள்ள கேட்ட சொன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம குடும்பத்துல உள்ளவங்களே நீ வாங்க சொன்னா அப்ப வாங்கினேன், எனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பத்தி, அப்ப வாங்கணும் என்ன பண்ணி கேட்கணும், இதெல்லாம் கேட்கணும் தானே. உன்னை வாங்க போறீங்க என்ன செய்யணும், அது கேட்கணும் தானே. அப்படி கேட்கல, ஏன் சரி இது இப்படி வாங்கி நினைக்கிறிய, நீ வாங்க சொன்னப்போ வாங்கி வந்த, நீ போ சொன்னா போனேன், நீ இருக்க சொன்னா இருந்த, நீ சாப்பிட சொன்னா சாவன. இன்னொன்னு சொல்றேன், தப்ப எடுத்துக்காதீங்க, சாவ சொல்றாங்க, அதை மட்டும் செய்ய மாட்டோம் இல்லையா? நீ போ சொன்னா போன, வர சொன்னா வர, என்ன இல்ல போ, முழு விருப்பமே. இது எந்த ஆவி? யெரொபெயாமின் ஆவி. யெரொபெயாமின் முழு விருப்பத்தோடு செயல்பட விடாது. அது விடாது. எப்படின்னா அறகுறை மனதோடு, சரி தர்ம சங்கடத்துல நிர்பந்தத்துல ஒரு கடமைக்கு ஒரு கடமை என்று நினைச்சு அப்படின்ற மனப்பக்குவத்தோடு செயல்படுகிறது தான் எந்த ஆவி? யெரொபெயாம். நேர்முழங்கால் ஜெபிக்கலாமா? நேர்முழங்கால் ஜெபிக்கலாமா? மன விருப்பமே இல்லாம செயல்பட வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவியை கத்த முறியடிச்சு போடுங்கப்பா. எல்லாம் அப்படி நேர்முழங்கால் நின்று அப்படி எல்லாம் ஜெபிக்கலாமா? அப்படி எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ரீபா ஹல்மா ரக்க தூடா, ரீபா நர்ர மான கம நத டாடா ரக்க தூடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. மன விருப்பமே இல்லாம ஒரு கடமைக்காக, ஒரு கட்டாயத்துக்காக, ஒரு பார்மாலிட்டிக்காக, ஒரு பெயர் அளவலுக்காக மாத்திரம் எங்களை செயல்பட வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் எனக்கு அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம்பா. அழிச்சு போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம்பா. அழிச்சு போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம்பா. அழிச்சு போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அல்மா ரக்க தாடா ரக நீமா நர்ர மன ஷம நதா டூடா. எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் மன விருப்பமே இல்லாத ஒரு செயல நாங்க ஈடுபடவே கூடாது ஆண்டவரே. நாங்க ஈடுபடவே கூடாது ஆண்டவரே. முழுக்க முழுக்க மன விருப்பத்தோடு நாங்க செயல்படணுமே ஒழிய, மன விருப்பத்தோடு நாங்க கிரிய செய்யணுமே ஒழிய, மன விருப்பத்தோடு நாங்க கொடுக்கணுமே ஒழிய, மன விருப்பத்தோட போகணுமே ஒழிய, மன விருப்பத்தோட பேசணுமே ஒழிய, மன விருப்பத்தோடு நாங்க நடந்து கொள்ளணுமே ஒழிய, மன விருப்பமே இல்லாம ஆண்டவரே இந்த இடத்துக்கு போறதுக்கு, அதை செய்வதற்கு, இதை பண்றதுக்கு, அதை வாங்கறதுக்கு,
அதை கொடுக்கறதுக்கு மன விருப்பமே இல்லாம எங்களை செயல்பட வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை எனக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு முறிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறேன். அல்மா ரக்க தூடா ரீபா அல்மா ரோ ரீ ஹந்தரா அல்மா ரக்க சேபா தூடா அல்மா ருகாதா இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமை அழிஞ்சு வேரோட பிடுங்கி போடப்படணும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், குடும்ப காரியமா இருந்தாலும், சபை காரியமா இருந்தாலும், தரிசன காரியமா இருந்தாலும், ஊழிய காரியமா இருந்தாலும், அதை மனப்பூர்வமா, அதை சந்தோஷ மனதோட செய்யக்கூடிய நபர்களா நாங்க இருக்கணுமே ஒழிய எந்த விதத்திலும் ஆண்டவரே மன விருப்பமே இல்லாத செய்யக்கூடிய ஒரு நபரா நாங்க இருந்து இந்த யெரொபெயாமின் ஆவிக்கு நாங்க உரம் போட்டு விட்டுறக்கூடாது ஆண்டவரே. நாங்க கிரியை செய்ய வாசலை திறந்து விட்டுறக்கூடாது ஆண்டவரே. இந்த வாசலுக்கு ஆண்டவரே நாங்க அடைச்சு போடணுமே ஒழிய கர்த்தர் அந்த யெரொபெயாமின் ஆவியை முற்றிலுமா அழிச்சு போடணுமே ஒழிய அதை திறந்து விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு நபரா நாங்க இருந்து விடாதபடி கர்த்தரங்களை காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட கிரியை செய்கிற இந்த யெரொபெயாமின் வல்லமை கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆறாவது கிரியை, நம்முடைய ஆறாவது கிரியை, யாரும் யாரையும் பகைச்சிக்க கூடாது அப்படின்றவன் இந்த யெரொபெயாம். யாரையும் இன்னும் சொல்லப்போனா அவங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, பகைச்சிக்க கூடாது அப்படின்னு இல்லையா. ரெகொபெயாம் ராஜாவாயிட்டான். இப்ப யெரொபெயாம் வரான் இல்லையா. யெரொபெயாமா கூட நீங்க என்னவா இருக்கணும், ராஜாவா இருக்கணும் மனப்பக்குவத்தோட போறான். இப்ப யார பகைச்ச விரும்பல, ரெகொபெயாம அவன் பகைச்சிக்க என்ன செய்யல, விரும்பல. ரெகொபெயாம இவன் ராஜாவாக என்ன பண்ணிருக்கலாம், நீ நேரா போய் ராஜாவாய் போயிட்டே இருக்கலாம் இல்லையா. 10 கொதவனை அபிஷேகம் பண்ணிட்டா ராஜாவுக்கு விரும்புறியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நீ போய் ஆகலாம். ஆனா அவன் என்ன விரும்பல, ரெகொபெயாம நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, எழுத்தளவுல நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது. ஆனா உள்ள பகை எங்க இருக்குது, உள்ள பகை இருக்கு. ஆனா எழுத்தளவுல மேலாட்டமா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பகையை காட்டிக்க கூடாது. பகைய இன்னும் சொன்னா அதான் சரியான வார்த்தை. பகையை என்ன செய்ய விரும்பல, காட்டிக்க விரும்பாதவன் இந்த யெரொபெயாம். ஆனா உள்ள என்ன இருக்கு, பகை இருக்குது. அந்த பகைமை என்ன செய்ய விரும்பல, வெளியே காட்டிக்க விரும்பல. எந்த ஆவி, யெரொபெயாமின் ஆவி. யெரொபெயாமின் 1-3 வரைக்கும் இருக்க அந்த வசனத்துல. சரி, எல்லாமே அந்த வசனம் தான். ஒரே ஒரு வசனம் தான் 12ஆம் வசனம். மீதி எல்லா வசனமே அந்த 1-3 வரைக்கும் தான். அப்ப நமக்குள்ள இருக்கிற பகைய வெளியே காட்டிக்க விரும்பாம அவங்கிட்ட நல்லவங்களை போலவே நடிக்க வைக்கலையா. இது எந்த ஆவி, யெரொபெயாமின் ஆவி. இந்த யெரொபெயாமின் ஆவியை கத்த அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி கைகளை விரிச்சபடி ஜெபம் பண்ணலாமா, கைகளை விரிச்சபடி ஜெபம் பண்ணலாமா. விளக்கத்துக்கு நேரம் இல்ல, கைகளை விரிச்சபடி ஜெபம் பண்ணலாமா. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி ஆண்டவரே பகையை வெளியே காட்டிக்க விரும்பாத, பகையை வெளியே காட்டிக்க கூடாதபடிக்கு மனசுக்குள்ளேயே பகையை வச்சுக்கிட்டு வெளியரங்கமா செயல்படுற இந்த யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் முறிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உள்ள இருக்கிற பகைய வெளியே காட்டாத அளவுக்கு மாய்மலமா கிரியை செய்யற, மாய்மயமா செயல்படுற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இது சபையில குடும்பத்துல கிரியை நடப்பிக்கவே கூடாது. பகைய உள்ள இருக்கிற பகைய வெளியே காட்டாத அளவுக்கு நல்லவங்களை போலவே காட்டிக் கொண்டிருக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை, இந்த யெரொபெயாமின் கிரியைகள் முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அபத்தமாய்க்கு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க, பகைய வெளியே காட்டாத அளவுக்கு கிரியை நடப்பிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தந்திரமா கிரியை செய்யற இந்த யெரொபெயாமை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய 7வது கிரியை, கூட்டமாய் போய் அடுத்தவங்களை பயமுறுத்துகிறது இந்த யெரொபெயாம் ஆவி. என்ன சொன்னா, கூட்டத்தை காட்டி
பயமுறுத்துகிறது இந்த யெரொபெயாம். கூட்டத்தை காட்டி அந்த 3வது வசனம் எல்லாரும் என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் அனைத்தோடு கூட யெரொபெயாம் போய் ரெகொபெயாம் கிட்ட பேசுவான். யெரொபெயாம் போய் ரெகொபெயாம் கிட்ட பேசுவான். யார் என்ன பேசுறான்? இந்த பாரமான நுகத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு லகுவாக்குங்கன்னு கேட்கறான். யார் போய் கேட்கலாம்? ஒன்று யெரொபெயாம் இப்போ கேட்கலாம், இப்படி பாரமா இருக்குது. இல்லை ஒரு 4 பேரோட என்ன செய்யலாம், போய் கேட்கலாம். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலர் அனைவரோட கூட போய் அவன் என்ன செய்ய விரும்புறான், அவன் கேட்க விரும்புறான். என்ன காட்ட விரும்புறான்? கூட்டமா போனா ரெகொபெயாம் என்ன செஞ்சிடலாம், பயமுறுத்திடலாம். கூட்டமாய் போனா, அப்ப கூட்டத்தை காட்டி பயமுறுத்துகிறது யெரொபெயாமின் ஆவி. கூட்டத்தை, அது ஒரு குடும்ப கூட்டமா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டு கூட்டமா இருக்கலாம், இல்ல நிறைய பேர் அப்படி கூட்டமா அப்படி கும்பலை காட்டி பயமுறுத்துகிறது எந்த ஆவினா, யெரொபெயாமுடைய 7வது கிரியை. யெரொபெயாமுடைய 7வது கிரியை. எலிமினேட் கடைசா ஜெபிக்கலாமா? எலிமினேட் கடைசா ஜெபிக்கலாமா? இந்த 7வது கிரியைக்காக கூட்டத்தை காட்டி பயமுறுத்துகிற இந்த யெரொபெயாமின் ஆவி, எதையோ ஒன்ன காட்டி பயமுறுத்துகிற இந்த யெரொபெயாமின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. ஊரை காட்டி பயமுறுத்துறது, குடும்பத்தை காட்டி பயமுறுத்துறது, ஆட்களை காட்டி பயமுறுத்துற, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டங்களை காட்டி கும்பலை காட்டி பயமுறுத்த பண்ற இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி, இப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்ச நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க. அழிஞ்ச நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க. ஆண்டவரை கூட்டங்களை காட்டி கும்பலை காட்டி ஏதோ ஒரு காரியத்தை காட்டி அடுத்தவங்களை பயமுறுத்த பார்க்கிற, அடுத்தவங்களை பயமுறுத்த நினைக்கிற, தேவ ஜனங்களை பயமுறுத்த நினைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவி, இந்த யெரொபெயாமின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. இன்னைக்கு முறிஞ்சு போகும்படி ஜெபிக்க. இன்னைக்கு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க. இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவி தேச தலை எடுக்கவே கூடாது, சபையில தலை எடுக்கவே கூடாது. குடும்பத்தை காட்டி ஆண்டவர், கும்பலை காட்டி ஆண்டவர், கூட்டத்தை காட்டி ஆண்டவர், எந்த ஒரு அச்சுறுத்தலும் எந்த ஒரு பயமுறுத்துதலும் இந்த யெரொபெயாமின் ஆவினால் ஏற்படவே கூடாது ஆண்டவர், ஏற்படவே கூடாது ஆண்டவர். சபைக்கும் தரிசனத்துக்கும் ஊழியங்களுக்கும் இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள், இப்படிப்பட்ட ரெகொபெயாமின் ஆவிகள் முற்றிலுமா அழிஞ்சு போகணும் ஆண்டவர், முற்றிலுமா நிர்மூலமாய் போகணும் ஆண்டவர், முற்றிலுமா அபத்தமாய் போகணும் ஆண்டவர். இந்த யெரொபெயாமின் ஆவி இப்படிப்பட்ட 7 விதமான கிரியைகள் சபையில கிரியை செய்யவே கூடாது, சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது, சபையில தலை எடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தை அழிச்ச நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. அழிச்ச நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. அழிச்ச நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிச்ச நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. இந்த 7 விதமான கிரியை பின்னால் இருக்கிற இந்த யெரொபெயாமின் வல்லமை எங்க சபைக்கு மத்தியிலும் குடும்பங்களுக்கு மத்தியிலும் கிரியை நடப்பிக்காதபடி வேரோட புட்டிங்கி போட்டுருங்க சார், வேரோட புட்டிங்கி போட்டுருங்க சார். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.